ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ நம்ம கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா நான் போடலை. காரணம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வந்து தலக்கோனா போயிட்டு வந்தேன் இல்லைங்களா? தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸு ஆந்திரா. அது கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம சென்னையிலேருந்து. அங்கே போயிட்டு வந்தேன். அதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா முன்னாடியே அங்கே தண்ணி ஃப்ளோ வந்து சில பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுக்காக நான் அப்போவே அடுத்த நாளே நான் வந்து இந்த ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணனால தான் இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா என்னோடய ஃபோன் ஃபுல்லாக டெத் ஆயிடுச்சு. இந்த ஃபோன் தான் மோட்டோ H50 ப்ரோங்க. இதை தான் வச்சு நான் இவ்வளோ நாளாக நான் வந்து வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் டெத் ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ எல்லா டேட்டாவும், அதாவது நம்ம தலக்கோனா போன டேட்டா ஃபுல்லாக, வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த ஃபோனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் ஃபுல் டெத் ஆகிடுச்சு. நான் இதில் தாங்க எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட், ஒரு 70% நான் எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடுச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் தாங்க அதுக்கு காரணம். என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த டெலிபோட்டா கேமரா வந்து ஒர்க் ஆகாதுங்க. இந்த சென்சார், அதாவது இந்த கேமரா ஒர்க் ஆகாது. ஸோ நான் வந்து இந்த நார்மலு ரேர் கேமராவில் தான் எடுப்பேன், இல்லை அல்ட்ரா வைடு இதில் தான் நான் ஷார்ட்ஸ் எடுத்துன்னு இருப்பேன் வீடியோஸ்லாம். ஸோ இது வந்து எதனால் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா, ஒரு டைம் நான் வந்து ஃபோன் வந்து கை தவறி கீழே விழுந்துடுச்சு. அதனால் வந்து இதில் இருந்து லென்ஸோ என்னமோ தெரியல, அது வந்து கலந்ததுனால எனக்கு வந்து அந்த கேமரா வந்து ஒர்க் ஆகலை. அதாவது ஃபோன் வாங்கி 3 மந்த்லேயே அந்த ப்ராப்ளம் ஆச்சு. நான் சர்வீஸ் சென்டர் போகலாம் பார்த்தாலும் எனக்கு வந்து ஃபுல் டேட்டா வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. என்னால் அது பண்ண முடியல. ஏன்னா நான் ட்ராவல்ஸில் இருக்கிறப்போ வந்து அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே இருக்குது. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு டிவைஸும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே வச்சுருந்தேன். அதுவும் போயிடுச்சு. அந்த சர்வீஸோட நாட்களும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்ச நாள் அப்புறம் வந்து இதை வெளியே போகிற மாதிரி இருந்ததுங்க. ஃபேமிலியாக கொடைக்கானல் போயிருந்தோம். கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேமரா ரெடி பண்ண நல்லா இருக்குமே, அங்கே வந்து கொஞ்சம் வந்து, அதாவது இது வந்து டெலிபோட்டா லென்ஸ்னால தூரத்தில் இருக்கிறத கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும், வீடியோஸில் எடுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏன்னா 50 MP வரைக்கும் ஜூம் ஆவாங்க, 50x ஜூமிங் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. அதனால் வந்து நான் இதை ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் வந்து கொடுத்தேன். ஸோ அப்போயே சொன்னாங்க, ஏன்னா இது பிரித்தாலே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கேமரா தானே, நம்ம கேமரா தானே ஃபால்ட் தரோம், சரி ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணட்டும், அப்படி இல்லைனா வந்து நம்ம இதையே வச்சு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து கடையில் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தேன், பார்த்து பத்திரமா வச்சுங்க, பார்த்து பிரிங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் ஈவினிங் நான் போய் கேட்டேன். ஈவினிங் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆனாவில் ஃபுல் டெத் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே ஷாக்கிங்காக இருந்ததுங்க அது சொல்லும் போது. ஏன்னா இதில் தாங்க எல்லா டேட்டாவும் இருக்குதுங்க. என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 2 இயராக வந்து யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா மொத்தம் நான் போயிட்டு வந்த வீடியோஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இதில், ட்ராவல்ஸ் பண்ண வீடியோஸ்லாம். ஸோ ஓரளவுக்கு நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு இந்த ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறது இல்லை, அந்த மாதிரி சொன்னோன்னு அவங்க, சரி பாருங்கள் முடிஞ்சால் ரெடி பண்ணுங்க, அதான் முடிஞ்சாலும் ரெடி பண்ணுங்க நான் சொன்னேன். சொன்னதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. 2-3 டேஸ் ஆச்சுங்க, எப்படியோ உங்ககிட்ட 1 வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாலும் ஆன் ஆகிற மாதிரி இல்லை. பாருங்க, இப்படி ஆன் ஆகும், அப்படி ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்றைக்கே நான் போனேன் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் போகும்போது ஆன் ஆகும், உள்ளே போயிட்டு லோடிங் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். இதுதாங்க நடந்தது. இப்போ வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபோனை எங்கன்னா வேறு எங்கன்னா கொடுத்து ரெடி பண்ணலாம் தான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ டேட்டாவோட ரெக்கவர் கிடைக்குமான்னு தெரியல. பட் ஃபோனு வந்து மதர் போர்டு இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது அந்த சர்க்யூட் போர்டில் வந்து ஏதோ ஸ்பார்க் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதனால் மதர் போர்டு வந்து ஃபால்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணாங்க. போர்டு தான் வந்து மாற்றணும் சொல்லியாச்சுங்க. போர்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 20,000 வருது. அதுக்கு நம்ம ஒரு ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இருந்தாலும் எனக்கு இருக்குது இதில் முக்கியமான டேட்டாஸ் இருக்குது. அதனால தான் நான் யோசிச்சுட்டு சரி அப்படியே வச்சுருக்கேன். நான் ரெடி பண்ண முடிஞ்சால் நம்மளை ரெடி பண்ணுவோம், டேட்டா கிடச்சா. பாருங்க, இதேமாதிரி தான் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், சேம் ப்ராப்ளம் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு.
அதுக்கப்புறம் தாங்க நான் இன்னொரு மொபைல் வாங்கினேன். இது மோட்டோ H50 ப்ரோ சரிங்களா. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் யூடியூப்பில் ரிவ்யூலாம் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல மொபைல் வாங்கலாம் தான் பார்த்தேன். சரி எல்லா மொபைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 50,000 கிட்ட போதுங்க. அந்த பட்ஜெட்டுக்கு நம்மளால ஈடு தர முடியாது. ஸோ அதனால ஒரு 30,000க்குள்ளே பார்த்தது தான் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு கேமரா. பெஸ்ட்டுனா ஒரு நல்ல கேமரானா, ரொம்ப ஓவராலாக சொல்ல முடியாது, ஒரு பெஸ்ட்டாக ஒரு கேமரா, நல்ல ஒரு பேட்ரி லைஃபு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாமே இருக்கிற மாதிரி எனக்கு இது யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த மொபைலில் பார்க்கும்போது இதில் இருக்கிற ஃபியூச்சர்லாம் வந்து அந்த ஃபோன் இல்லைங்க. ஆனால் பட்ஜெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரல. ஏன்னா இது வந்து நான் வந்து 36க்கு வாங்கினேன். ஸோ ஆல்ரவுண்ட் இது நல்லா இருந்தது. பட் இதே மாதிரி பார்க்கும்போது அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்தது. பட் இதில் இருக்கிற ஃபியூச்சரும் அதில் இல்லை. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து தான் சரி போனால் போகுது, இதில் இருக்கிற மாதிரியே வேறு ஃபோன் பார்ப்போம் தான் நான் வந்து மோட்டோ H60 ப்ரோ வாங்கினேங்க. அதே மாதிரி H70லேயும் வந்து லான்ச் ஆகிருந்தது. நான் ரெண்டுத்திலும் பேர் பார்க்கும்போது எனக்கு வந்து H70ல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோட்டா கேமரா இல்லைங்க. அதில் வந்து ரேர் கேமராவும் அல்ட்ரா வைடும் 2 மட்டும் இருந்தது. ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகிறது, நம்ம ட்ராவல்ஸில் வீடியோஸ் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டெலிபோட்டா இருந்தால் கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதெல்லாம் ஜூம் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் H60 ப்ரோ வாங்கினேங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. 30,000 வந்தது. 8GB ரேமு. இதோ 12GBனா 33 கிட்ட வருதுங்க. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து அந்த H60 ப்ரோவில் தாங்க இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் வாங்கியாச்சு, அது வாங்கிறதுக்கு நேரமாச்சு. அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ வந்திருக்காது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கான வீடியோ எல்லாமே இதில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம தலக்கோனா வீடியோட ஃபுல் வீடியோ வராதுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம அங்கே போனால் கண்டிப்பாக வீடியோவை வந்து எடுத்து போடலாம். தலக்கோனா வீடியோஸ்லாம் இதில் தான் இருக்குது. இதை ரெடி பண்ணால் தான் உண்டு. அதுதான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரல தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நல்ல ஃபோனுங்க. நான் இது H50 ப்ரோ ஏன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இதில் தான் நம்ம முக்கால்வாசி ட்ராவல் வீடியோவில் எடுத்தோம். இப்போ வந்து X60ல் ஓடிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ வந்து X60 ப்ரோவில் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்க, இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோலாம் X60 ப்ரோவில் எடுக்க போகிற வீடியோ தான். அதோட குவாலிட்டியும் ஃபுட்டேஜும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா. நம்ம வந்து கொடைக்கானல் போயிருந்தோம் இல்லைங்களா, ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ அங்கே சில ஃபுட்டேஜ்லாம் எடுத்தேன். அதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. எப்படி இருக்க பாருங்கள். அங்கே கிளைமேட்டு செம்மையாக இருந்தது. செம்ம மழை, ரொம்ப சில்னஸ்ஸு, கிளைமேட் மாறிக்கிட்டே இருந்தது. போன வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஏன்னா கொடைக்கானல் வந்து நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் அந்த கூக்கோலும் மன்னவனூரம் போகும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த வீடியோஸ்லாம் காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அந்த கொடைக்கானல் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஏன்னா சூப்பராக இருந்தது. அந்த கூக்கோலம் மன்னவனூரில் போகும்போது வீடியோஸ் இருக்குது, நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. நான் உங்கள் MK, என்னோடு சேர்ந்து பயணம் செய்ய வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம்.